காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்ட. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கர்த்தர் கிருபையாய் உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. 126வது சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படி சொல்லப்பட்ட கூட்டத்தில் தான் அழ ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலையில் அழுகை, காலையில் களிப்பு. இதை தேவன் நல்லது என்று காண்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் விலையேற பெற்றது. அது பொக்கிஷம், அது விதை. நாம் எங்கே கண்ணீர் வடிக்கிறோம் அல்லது யார் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மரியாளுடைய கண்ணீருக்கு பலன் உண்டானது. மரியாள் அழுத போது இயேசுவும் அழுதார், லாசர் உயிர் பெற்றான். மரியாள் எங்கே அழுதாள்? யூதருடைய காலில் விழுந்து அழுதாளா? இல்லை, இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து அழுதாள். அன்னாளுடைய கண்ணீர் பலனை கொடுத்தது. அவள் தேவ சமூகத்தில் வந்து அழுதாள். அவளுக்கு கிடைக்காது என்று நினைத்திருந்த காரியம் கிடைக்கப்பட்டது. யாக்கோபுடைய கண்ணீர் பலன் கொடுத்தது. அவன் யாபோக்காற்றின் கரையிலே உட்கார்ந்து அழுதான். அந்த கண்ணீருக்கு பலன் உண்டானது. இவர்களெல்லாம் எங்கே அழுதார்கள்? தேவனிடத்தில், தேவ சமூகத்திலே அழுதார்கள். நம்முடைய கண்ணீரை யார் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறாரோ அல்லது நம்முடைய கண்ணீருக்கு யாருக்கு பலன் தர முடியுமோ, நம்முடைய கண்ணீரை யார் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவர் சமூகத்திலே மாத்திரம் அழுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் விதைக்கிற உவமையை சொல்லும்போது 4 இடங்களை குறித்து சொன்னார். வழியருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். இதில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் மட்டும்தான் பலன் கொடுத்தது. அதே போலதான் தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு மட்டும்தான் பலன் உண்டு. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் விதைத்து கொஞ்ச நேரம் ஆகிறதுக்குள்ளாகவே பறவைகள் வந்து பொறுக்கி கொண்டு போய்விடுமா. அதே போலதான் நாம் வெளியே மனிதர்களிடத்தில் போய் வடிக்கிற கண்ணீரும் அப்படிதான். அநேகருக்கு அது பரியாசமாய் தோன்றும். அநேகர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது இல்லை. வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல எல்லாரிடத்திலும் போய் அழுகிறவர்களாய் இராதபடி காத்து கொள்ளுங்கள். கற்பாறையில் விதைக்கப்பட்ட அனுபவம் எதை காண்பிக்கிறது? அது கொஞ்சம் முளைக்கும், வெயில் பட்டதும் அது வாடி போய்விடும். அதே போலதான் கொஞ்ச நேரம் நம்முடைய துக்கத்தில் பங்கெடுக்கிறவங்க உண்டு. ஒரு சில நாட்கள் நாம் படுகிற வேதனையிலே அவர்களும் பங்கெடுப்பார்கள், அதன் பிறகு போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலும் உங்கள் கண்ணீரை நீங்கள் சிந்தாதபடி கண்களை காத்து கொள்ளுங்கள். யோபுவின் துக்கத்தில் பங்கெடுக்க நண்பர்கள் வந்தார்கள். 7 நாள் அவனோடு துக்கத்தில் இருந்தார்கள். அதன் பிறகு அவனை குற்றம் சாட்டத்தான் ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரம் துக்கத்தில் பங்கெடுக்கிறவர்கள் உண்டு, அவர்களிடத்திலும் அழாதிருங்கள். முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட அனுபவம் எதை காண்பிக்கிறது? முட்கள் வளர்ந்து நெருக்கி போட்டுவிடும். பல கவலைகள், உலக கவலைகள். அதே போலதான் இன்னும் அநேக கவலையில் இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களிடத்தில் போய் நாம் நம்முடைய காரியத்தை சொல்லி அழும்போது அது அவர்களுக்கு ஒரு விஷயமே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் வேற அநேக கவலைகளில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களிடத்திலும் போய் அழாதிருங்கள். மாறாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, அதுதாங்க தேவ சமூகம். நம்முடைய வேதனை அவர் அறிவார்.
நம்முடைய இருதயம் நொறுங்கும் போது நமக்கு சமீபமாக இருக்கிறவர். அவரிடத்திலே, அவர் சமூகத்திலே போய் உங்கள் காரியத்தை தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். உங்கள் ஜெபத்தை, உங்கள் வேதனையை கண்ணீரால் தேவ சமூகத்திலே ஊற்றுங்கள். அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆதியாகமம் 43வது அதிகாரத்தில் சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க. யோசேப்புக்கு கண்ணீர் அடக்க முடியவில்லை. அதனுடைய 30வது 31வது வசனங்களை பாருங்கள். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடினான். அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். சகோதரர்கள் நிற்கிறார்கள். அழுகை தாங்க முடியவில்லை. உடனே எல்லாருக்கும் முன்பதாக போய் அழாமல் அவன் எப்பொழுதும் அழுகிற ஒரு இடம் உண்டு. அதுதான் தேவ சமூகம், அவனுடைய ஜெப அறை. அவன் நேராக உள்ள போகிறான். நல்லா அழுறான். தேவ சமூகத்தில் அழுது விட்டு அவன் வெளியே வரும்போது எப்படி வருகிறான் பாருங்கள். முகத்தை கழுவி வெளியே வரான். அதாவது அவன் அழுதது அவருக்கு மட்டும்தான் தெரிகிறது. அவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய கண்ணீர் நான் வேறு யாருக்கு முன்பதாகவும் நான் ஊற்ற மாட்டேன். அவர் சமூகத்தில் மட்டும்தான் அவன் வெளியே வருகிறான். அவனுடைய 17வது வயதில் அத்தனை சகோதரர்களுக்கு முன்பதாகவும் அழுதான். அவனை குழியில் தூக்கி போட போகும்போதும், அவனை விற்கும் போதும் அவன் அழுதான். அந்த கண்ணீரை ஒருவர் கூட பொருட்படுத்தவில்லை. அவன் அப்பொழுதே ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். இனி நான் மனிதர்களுக்கு முன்பாக என் காரியத்துக்காக அழமாட்டேன். அதனுடைய பலன்தான், அதனுடைய காரியம்தான். இப்பொழுதும் அவனுக்கு அழுகை வருகிறது. அவன் அறைக்குள்ளே போய் அழுகிறான். பிற்பாடு வெளியே வருகிறான். என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இத்தனை கால மனிதர்களுக்கு முன்பதாக நாம் வடித்த கண்ணீர்னால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆனால் தேவ சமூகத்திலே அழுது பாருங்கள். அப்பா சமூகத்திலே உங்கள் காரியங்களை கண்ணீரால் ஊற்றி பாருங்கள். அந்த கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஒருபோதும் உங்கள் கண்ணீரை மற்றவர்களுக்கு முன்பதாக சிந்தி வீணாக்காதீர்கள். கண்ணீருக்கு பலன் உண்டு. கர்த்தர் உங்கள் கண்ணீரின் பலனை காண செய்வாராக. நல்ல தகப்பனை, இரக்கம் உள்ள பிதாவே, எங்கள் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறவரே, கண்ணீருக்கு பலனை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்கள் காரியங்களை, உம்முடைய சமூகத்தில் மாத்திரம் எங்கள் காரியங்களை தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அழுகையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் கண்ணீரின் பலனை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.